இந்த விவசாய விளைநிலங்களுக்கு போகக்கூடிய பாதை இதில் கண்டிப்பாக நிச்சயமாக வண்டி எதுவுமே வராது. அதனால் இந்த மக்கள் எல்லாமே குதிரை மூலமாக தான் இதில் தங்களுக்கு தேவையான அந்த விவசாய விளைநிலங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போகிறாங்க. இந்த ஒரு அழகிய கிராமத்தை டெப்த்தாக நம்ம இதுவரையும் எதுவும் போனது கிடையாது. இது ஒரு டைம் கிடச்சதுனால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. பழமையான மண் ஓட்டு வீடுகள், அண்ணா இது மாடுகளுக்கா தண்ணி சரி இதுதான் மெயின். ஊரணி உழவு மாடுகள் நிறையா இருக்கும் இங்கே. உழவு மாடுகள்லாம் இதுதான் வாட்டர் சோர்ஸ். இந்த பண்டில் நடுவில் தெரிகிற ஒரு கல், அது வந்து நீர்மட்டத்தை காமிக்கக்கூடிய அந்த கல்லாகப்பட்டதாக இருக்குது. ஒரு திசையிலிருந்து பார்க்கக்கூடிய இந்த பூமரம் இன்டெப்த் பிளேஸ். தண்ணீர் கொண்டு போகக்கூடியது இங்கேருந்து மதகு வழியாக வச்சுருக்காங்க. இதை திறந்தோன்னா அந்த பண்டிலிருந்து வரக்கூடிய தண்ணி இந்த ஒட்டுமொத்தமான பகுதிகளுக்கு, விவசாய விளைநிலங்களுக்கு நீர் ஆதாரமாக இருக்குது. சலன்னு ஓடுது. ஆங்காங்கே காணப்படக்கூடிய இந்த ஒத்த வீடுகள், ஓட்டு வீடுகள் எல்லாமே வேறு வியூ. இதுதான் வெரி ஃபஸ்ட் டைமாக அதோட டெப்த்தாக போய் பார்க்குறோம். இதை பாருங்கள், இதில் இந்த நடைபாதை, இந்த நடைபாதையில் போய் அவங்கவுங்க நிலங்களுக்கு பிரிஞ்சுக்கிறாங்க. அவங்கவுங்க நிலங்களுக்கு பிரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு விவசாயத்தை தராங்க. நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து பொருள்களுமே, மலை காய்கறிகள் எல்லாமே இந்த பகுதியிலேருந்து தான் வருது. இந்த பாதையை பாருங்கள். இது முற்றிலுமாக ஒரு பொருள்களை எடுத்துகிட்டு போகணுன்னா அந்த விவசாயிகள் படக்கூடிய சிரமங்கள் இந்த பாதையில் தான் போகணும். இதுதான் அந்த பாதை. ஒற்றையடி பாதையாக தான் இருக்குது அதிகபட்சமாக. நம்ம நடக்கிறதுக்கே இவ்வளோ சிரமப்படுறோம் இந்த பாதையில். ஆனால் இது வழியாக தான் பொருள்களை கொண்டு போகிற மாதிரி இருக்குது.